ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னா, நாங்கள் வந்து தீபாவளிக்கு கோழி. ஸோ தீபாவளி அன்றைக்கி நம்ம வந்து கட் பண்ணி சாப்பிட்றதுக்காக வந்துட்டு கோழி வந்து வாங்கியிருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு நாட்டுக்கோழி தான் பார்த்தீங்கன்னா, சேவல் ப்ளஸ் ஒரு பெண் கோழியும் இருக்குது. இந்த கோழி பார்த்தீங்கன்னா அதே மேட்டாயாச்சு, முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு. வந்தாலே நான் வெளியே எடுத்து காட்டுறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 கிலோவுக்கு மேலே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ கிட்ட இருக்கும். நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்தான, என்ன சொல்கிறது, வெளியே எடுக்க முடியும். வளர்த்துட்டு நம்ம தான் நம்மளுக்கு வந்து கொட்டிட்டு இருக்கு பாரு. சரிங்க, வெளியே எடுக்கலாம். பிராய்லர் கோழி மாதிரி கிடையாது. இது வந்து கொத்தும், நம்ம சரியான கொத்தும். தனியமாக ஒவ்வொரு நாள் விட்டு தான் பொறுவி முட்டை மாதிரி பார்த்தீங்கன்னா அது 1.5 கிலோ கிட்ட இருக்கும். தீபாவளி வரும்போது ஒரு மேபி ஒரு 2 கிலோ கிட்ட வந்துடும். ஒவ்வொரு நாள் விட்டு தான் வந்து முட்டை போட்டுட்ருக்கு. நல்லா ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள். கோதுமை தான் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு கொடுக்கறது. நல்லா சாப்பிடும். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி. பிராய்லர் மாதிரி வந்துட்டு உயரத்தில் உட்காந்துட்டே இருக்காது. விட்டிங்கன்னா பறந்து போயிடும். இப்போ இதோட வந்து முட்டை நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. ஓகே, இதாக பாருங்கள், நாட்டுக்கோழியோட முட்டை நாங்கள் வந்து போட்டுன்னு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கோம் சாப்பிட்றதுக்காக. குஞ்சு பொறிக்கிட்டு வந்து ரொம்ப கஷ்டம். நல்லா பாருங்கள், சின்னதாக தான் இருக்குது. பட் ரொம்ப ஹெல்த்தியான எக்கு இது. வெளியே வாங்கினீங்கன்னா ஒன்று வந்து 10 ரூபாலேருந்து 15 ரூபா போல வரும். ஓகே, பாய் வித் திஸ் நாட்டுக்கோழி மிட்டாய்.